நேத்துக்கு ஈவினிங் கார்த்திகை தீபத்துக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். முக்காவாசி எல்லா வேலையும் முடிஞ்சுச்சு. இந்த விளக்கு மட்டும் தான் அரேஞ்ச் பண்ணணும். அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி பொட்டு வச்சுட்டு இருந்தேன். இந்த குட்டி பையனோட டார்ச்சர் தாங்கவே முடியலங்க. அவன் மேல தான் உட்கார வைக்கணும்னு சொல்லி பாடாப்படுத்திட்டான். சரி உட்கார வச்சா லைட் ஆஃப் பண்றான், ஆன் பண்றான். அவன சமாளிச்சு இந்த பொட்டு வச்சு முடிக்கிறதுக்குள்ள பெரும் பாடாயிருச்சு. நான் எப்பவுமே நெறைய விளக்கு ஏத்துவேன். இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியா தான் ஏத்துனேன். ஏன்னா குட்டி பையன வச்சு நெறைய ஏத்த முடியாது கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நான் அளவா தான் அன்னைக்கு இந்த வாட்டி விளக்குமே ஏத்துனேன். ஒரே குத்து விளக்கு மட்டும் தான் வெளியில வச்சேன். ஒரு பக்கம் வெடி வேற வெடிச்சுட்டே இருந்தாங்களா, என் பொண்ணு வேற வெடி வேணும்னு சொல்லி அவ ஒரு பக்கம் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தா. முன்னாடிலாம் அம்மா வீட்ல கொஞ்சம் வெடி எடுத்து வைங்கடா முன்னாடியே அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்பதான் புரியுது. அப்படியே குத்து விளக்குமே எல்லா பொட்டுமே வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வெளிய கொண்டு போய் வச்சாச்சு. ஏதோ ஒரு பக்கத்து விளக்க பாக்குறதா, இல்ல இவன பாக்குறதா, பாப்பாவ பாக்குறதாங்கிற மாரி தான் ஆயிடுச்சு. அவன் ஒரு பக்கம் விளக்க போய் இழுக்க போறான், பொட்டு அழைக்கிறான். இது மாரி நெறைய மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருந்தான். 2 பேரையும் சமாளிச்சு எனக்கு விளக்கேத்தி முடிக்கிறதுக்குள்ள பெரும் பாடாவே ஆயிடுச்சு. இவங்க அப்பா இருந்தாங்கன்னா கொஞ்சம் பாத்துப்பாங்களா, அவங்களும் நேத்து இல்ல வேலையா போயிட்டாங்க. ஆனா விளக்க மட்டும் தொடக்கூடாது சுடும்ன்னு தெரியுது. ஆனா கொண்டு போய் கால்லாம் வைக்கிறாங்க அவன். அவன சமாளிக்கிறதுக்குள்ள பெரும் பாடாயிடுச்சு. ஒரு வழியா சமாளிச்சு நான் விளக்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டேன். நீங்க உங்க வான்லாம் எப்படி சமாளிச்சீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.